கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடைந்த பாத்திரம் நான் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? என்னை இனி யாரும் சரி பண்ண முடியாது, நான் உடைந்து பாத்திரமாயிருக்கிறேன், என்னை புதுப்பிக்க யாராலும் முடியாது என்று கலங்குகிறீர்களா? கலங்காதீர்கள். நான் ஒருத்தர் நெட்டில் பார்த்தேன். ஒருத்தர் ரோட்டில் பைக் ஓட்டிட்டு ஒரு டிப்டாப்பாக தான் இருக்கிறார். மண்டவோடலாம், அதாவது ஹெல்மெட்லாம் போட்டிருக்காரு. எனக்கு அது சரியாக சொல்ல தெரியாது. பைக்கில் போகும்போது தலையில் மாட்டுவாங்கள்ல அந்த கவசம், அதை போட்டுட்டு இருக்கவர் அதை கழட்டிட்டு தன்னைத்தானே அடித்து கொள்ளுகிறார். தன்னுடைய கன்னத்தில் தலையில் அடித்து கொண்டு மறுபடியுமாக அந்த தலைக்கவசத்தை போட்டு விடுகிறார். அவர் உடைந்த பாத்திரமாக இருக்கிறார். அவருடைய மனநிலை எப்படியாக இருக்கும்? அந்த நேரத்தில் அவரை யாராவது பார்த்து அவர் என்ன ஆச்சுப்பா, ஏன் அப்படின்னு கொஞ்சம் பேசினாலே அவருடைய மனக்கவலையெல்லாம் என்ன செய்வார், நம்மக்கிட்ட சொல்லி அழுவார். ஆனால் கேட்க அந்த நேரத்தில் யாருமே இல்லை. அவர் அப்படியே ரொம்ப அவரை பார்க்கும்போது எனக்கே கவலையாக இருக்குது. ஏன்னா நாம் சில நேரத்தில் எல்லாம் உடைந்த பாத்திரமாக இருந்திருக்கோம் இல்லையா? நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் யோசித்து பாருங்களேன், எந்த நேரத்துலையாவது நம்ம கண்ணெலாம் கடங்கி நம்ம தொண்டை எச்சு கூட முழுங்க முடியாத அளவுக்கு நம்ம கவலையில் முழுகி இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் அந்த சூழ்நிலையை கடந்து செல்லுகிறவர்களாக இருப்போம். அப்போது யாராவது நமக்கு பிடித்தவங்க மறித்திருக்கலாம், நம்மளை விட்டு விலகி இருக்கலாம், நம்மளை கைவிட்டிருக்கலாம், இல்லை நாம் ஏதாவது தப்பு செய்து அது நிமித்தம் அவர்கள் விலகி இருக்கலாம். அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்மை நாமே அடித்து கொள்வோம். நாம் ஏன் இந்த தப்பு செய்தோம், இதனால தான் அப்படி ஆகிப்போச்சு என்று நம்ம உடைந்த பாத்திரமாய் நம்ம யார் சரி பண்ணுவா, இது நம்மளை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு கலங்குகிறீர்களா? தேவன் உங்களை சரி பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவர் உடைந்த பாத்திரத்தை மீண்டுமாக அதை பிசைந்து ஒரு குயவன்கிட்ட நம்மளை பார்க்க சொல்கிறார். அந்த குயவன் செய்யும்போது பாத்திரம் சரியாக அமையவில்லை என்றால் மீண்டுமாக அந்த மண்ணை பிசைஞ்சு அதை இன்னுமாக அழகாக வேறு விதமாக அழகாக ஒரு பொருளாய் அவன் உருவாக்குகிறான். இதே போல தான் நான் உங்களை உருவாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உமக்கு உகந்த பாத்திரமாய் என்னை மாற்றுங்க என்று ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை புதுப்பிங்க என்று. சரிங்களா? தேங்க்யூ.